வணக்கம். காதல் தனிமை ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு கொடுமை தெரியுமா? அவளுக்கு எல்லாம் இருந்தது. அழகு இருந்தது, அன்பு இருந்தது. ஆனால் அவள் எதிர்பார்த்த ஒரே ஒரு மனிதர் மட்டும் இல்லை. ஒவ்வொரு இரவும் அவள் வாட்ஸ்அப்பில் லாஸ்ட் சீன் பார்த்துட்டு தான் தூங்குவா. ஒரு சாப்பிட்டியாங்கிற மெசேஜ் யாராவது கேட்க மாட்டாங்களான்னு ஏங்குவா. இருந்த போதும் அவளுடைய நினைப்பு அவன் மேலேயே இருந்துட்டு இருந்துச்சு. அந்த காதல் கொடுத்தது நினைவுகள் மட்டும்தான். அதுக்கு பிறகு வந்தது தான் தனிமை. காத்திருந்த காதல். சசி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு. அவளுக்கு பெரிய ஆசைகள் எதுவும் இல்லை. அவளை உண்மையான காதலிக்கிற ஒருத்தர் இருந்தால் போதுன்னு மட்டும் நினச்சா. காலேஜில் ஆதியை சந்தித்ததுமே அவன் வாழ்க்கை பறி போகுது. முதல் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் கேரு, அதுக்கு பிறகு இருவருக்கும் தெரியாமல் காதல். ஆதி தினமும் அவளுக்கு மெசேஜ் அனுப்புவான். சாப்பிட்டியா, வீட்டுக்கு சேஃபாக போனியா, நீ சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்க, இது மாதிரிக்கு. இந்த சின்ன சின்ன வார்த்தைகளில் தான் சசி மயங்கினா. அவன் மேலே காதல் வந்துச்சு. அவனையும் நம்ப ஆரம்பித்தான். ஒரு நாள் ஆதி சொல்கிறான், வேலையில் செட்டில் ஆனதும் நம்ம கல்யாணம் அப்படின்னு. அதை கேட்ட உடனே அவன் மனசுக்குள்ளே 1000 பட்டாம்பூச்சி பறக்குது. ரொம்ப கனவு காண்றான். ஆனால் அந்த வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஆதிக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிது. கொஞ்ச நாள் தான்னு சொல்லிட்டு போகிறான். கொஞ்ச நாள்லையே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கிறான். முன்னாடி வந்த கால்ஸ் குறையுது. அதுக்கப்புறம் மெசேஜ் லேட்டாக வருது. பிறகு பிஸின்னு ரிப்ளை வருது. ஆனால் சசி மட்டும் மாறலை. ஒவ்வொரு இரவும் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு தூங்குறா. நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வந்தாலே இதய வேகமாக துடைக்குது. இது ஆதியோட மெசேஜாக இருக்காதான்னு மனம் ஏங்குது. ஆனால் அது பிளாங்க் மெசேஜாக இருக்கும், இல்லாட்டி ஆஃபர்ஸ் மெசேஜாக இருக்கும். ஆதியாக மட்டும் இருக்க மாட்டான். ஒரு நாள் அவள் தைரியமாக கேட்குறா, நீ இன்னும் என்னை காதலிக்கிறியான்னு. அதுக்கு வந்த ரிப்ளை, நம்ம ஃப்யூச்சர் செட் ஆகாது சசி, வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு மெசேஜை பார்த்தோன்னே அவளுக்கு லைஃபே போன மாதிரிக்கு ஆயிடுது. அவள் ரொம்ப அழுகிறா. காதல் போனதுக்காக இல்லை, தன்னை முழுசாக நம்ப வச்ச மனிதன் விட்டுட்டு போனதுக்காக. அதுக்கு பிறகு அவள் பர்த்டே வருது. ஆனால் விஷ் பண்ண யாரும் இல்லை. அவளுக்கு உடம்பு முடியாமல் போகுது. மருந்து சாப்பிட்டியான்னு சொல்ல யாரும் இல்லை. வீட்டில் எல்லோரும் நடுவில் தான் இருக்கிறா. ஆனால் அவள் உள்ளுக்குள்ளே மட்டும் ஒரு தனிமையாக ஃபீல் பண்ணுறா. ஒரு பெண்ணுக்கு காதல் தோல்வி வலி தரும். ஆனால் காதலித்த மனிதர் இல்லாத இடத்துல இருக்கிறது ரொம்ப தனிமை. அந்த தனிமை அது ஒரு கொடுமையாக மாறிடும். சில பெண்கள் லவுடாக அழமாட்டாங்க. ஆனால் இரவு முழுக்க பில்லோ நினைக்கிற அளவுக்கு உடைந்து போவாங்க. காதல் இல்லாமல் வாழ முடியும். ஆனால் காதலித்து பழகிய நினைவுகளோடு வாழ்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இந்த